சமாதானத்துல தான் நேரான பாதை. இது நேர்வழியா இருக்கு. உணர்வுகளை நேர்வழி. சாந்தமும் சமாதானம் தான் என்னுடைய பாதையா இருக்கு. அது நேர்வழியா இருக்கு. அதுலதான் மனம் தூய்மையாக்கப்படுது, மனம் தெளிவாக்கப்படுது, மனம் பிரித்தறிவிக்கப்படுது, அது ஒழுங்குபடுத்தப்படுது. அதன் காரணமாக வெளிப்படையான காரியங்கள் சீராக்கப்படுது. ஆக நம்ம கவனிக்க வேண்டியது நம்முடைய மனநிலை தான் கவனிக்க வேண்டியது. அந்த மனநிலையில நம்ம இறைவனுடைய உதவியை தேடுறோமா, அறிஞ்சு உணர்ந்து நம்மளுடைய நிலையை உணர்ந்து அவன்கிட்ட கேட்கிறோமா. என் மனசு சரியில்லைன்னு சொல்ற அளவுக்கு தெளிவு கொடுக்கப்பட்டிருக்கு. என் மனசு சமாதானம் சொல்ற அளவுக்கு தெளிவு கொடுக்கப்பட்டிருக்கு. என் மனசு பாரமா இருக்குன்னு சொல்றோம், அது மனம் குழப்பத்தில் இருக்குன்னு சொல்றோம், என் மனசு கேட்கவே மாட்டேன்னு சொல்றோம், அல்லது மனசு அலக்கழிக்குது அளவாயின்னு சொல்றோம், அல்லது மனசு வெந்து போச்சுன்னு இன்னும் எக்ஸ்ட்ரீமா போய் சொல்றோம். ஏன் வெந்து போச்சுன்னா நம்ம அந்த அளவுக்கு சைத்தானை உள்ள விட்டுக்கிட்டு பிரி தெரியாம அவன் உதவி தேடாம இருந்தது காரணமாக சோறு கடைசியில அது கவலையா மாறி, பயமா மாறி, கோபமா மாறி, பயமா விருப்பமா மாறி, அந்த உஷ்ணம் அதிகரிச்சு கடைசியில மனசு வெந்து போச்சு, மனசு அதிகரிச்சு அளவாஞ்சு கடைசியில மனசு வெந்து போச்சுன்னு சொல்ற அளவுக்கு நம்ம பிரித்தன்மையெல்லாம் விட்டோம். நம்பிக்கையாளர்கள் பயபக்தியால விழிப்படைஞ்சிருவாங்க. இது மனசு ஏதோ சரியில்லாம இருக்குதுன்னு இறைவா மனசு சரி பண்ணி கேட்டுருவாங்க. ஷைத்தான் நம்மளுடைய மனசுல ஏதேனும் ஊசலாத்தி தூண்டா உடனே பாதுகாத்துருவாங்க. அந்த கவனம் நமக்கு வேணும். அது அகப்பாளருக்கு அந்த கவனம் நமக்கு இருக்கும். ஏன்னா ஷைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டவன். அந்த உஷ்ணத்துல அந்த ஜூடு உஷ்ணம் இதெல்லாம் சொல்லிட்டு இருப்போம். நம்மளை எப்படி ஷைத்தான் ஆக்கிரமிச்சுக்கான்னு கவனிக்காம விட்டோம்.